ஹாய்ங்க, இந்த வீடியோவில் ஒரு பர்த்டே டெக்கரேஷன் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் பண்ணோம், எங்கள் வாய்ஸ்லாம் ஏன் இப்படி மாறிச்சு அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே. அதுக்கு என்னை ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தான். அதுக்கு தான் சாதத்தை கிளஞ்சி வச்சுருந்தேன். இட்லிக்கு மாவு ஊற வச்சிருந்தேன், அதையும் அரைச்சிட்டு கூடவே வடைக்கும் வச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு காலையில பொங்கல் பண்ணலாம், பொங்கல் சாப்பிட்டு போயிட்டா நல்லா ஹெவியா இருக்கும், ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு அடுத்து சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சாம்பாருக்கு நேற்றுக்கு நைட்டு டிலே குக்லேயே போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்குறாங்க டிலே குக்னா என்ன அடிக்கடி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்ஸ்டா பாட்ல டிலே குக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நைட்டே பருப்பு காய் இதெல்லாம் தண்ணி ஊற்றி இன்ஸ்டா பாட்ல வச்சுட்டு டிலே குக் அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ நேரம் கழிச்சு உங்களுக்கு இந்த சாப்பாடு ரெடி ஆகணும் அப்படின்னு கேட்கும். அது நான் ஒரு 10 hours செட் பண்ணிட்டேன், இல்லை 8 hours செட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்துருவேன். காலையில் விடிய காலையில் அதுவே கரெக்டாக 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு 6 இருக்கும். நான் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி சாம்பாருக்கு தாளிச்சு விட்டா போதும். அதுதான் டிலே குக் ஆப்ஷன் இன்ஸ்டா பாட்டில். ஆக்சுவலி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே காலி ஆயிடுச்சு, அதனால அதை உரிச்சு அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு அதுக்கப்புறம் நான் பொங்கலுக்கான ஐட்டம் ரெடி பண்ணேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் சிறுதானியத்தில் தான் எப்பயுமே பொங்கல் பண்ணுவேன். சிறுதானியம், பருப்பு, மஞ்சத்தூள், பெப்பர், சீரகம், இஞ்சி இதெல்லாம் போட்டு இன்ஸ்டா பாட்டில் ப்ரெஷர் குக்கில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதை ஆற வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு வதக்க வேண்டியதெல்லாம் வெட்டி வச்சிருந்தேன். அதை பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு, ஆக்சுவலி நெய் கம்மியாக தான் இருந்தது, காலையில் தான் நோட்டீஸ் பண்ணேன். சரின்னு டேரெக்டாக பட்டர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரில் பூண்டு, வெங்காயம், காய்கறி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சாஸ் எல்லாம் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாதம் கொஞ்சம் நல்லா ஆறுனதும் போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவன் என்ன ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருந்தான். அதுக்கு என்ன தொட்டுக்குவாங்க அப்படின்னு கேட்டபோது சாஸ் ஊற்றிக்கலாம், கெச்சப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு ஐயோ கெச்சப் வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால மீட் பால்ஸ் இருந்துச்சு, அதனால அதை வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு சைனீஸ் கிரேவியும் பண்ணிட்டு ரைஸ் ஆறுனதும் அதை தூக்கி போட்டு ஃப்ரைட் ரைஸையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அது கூட கேஷ்யூலாம் தாளிச்சு கொட்டிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் பண்ணி வச்சுருவேன். எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் எங்கள் வீட்டில் யாருக்குமே பொங்கல் பிடிக்காது. நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் பண்ணி வச்சா ஒரு மாதிரி கெட்டியாக வந்துடும். அதே மாதிரி நெய் ஆல்மோஸ்ட் காலி. ஸோ இந்த காலி ஆகும்போது இந்த மாதிரி பொங்கல் பிரியாணி ஏதாவது பண்ணால் அந்த நெய் பாட்டிலில் போட்டு கொட்டிடுவேன். அப்படி தான் நான் அதை எஃபிஷியண்ட்டாக வலிச்சு எடுப்பேன். வடமாவும் பண்ணி வச்சுருந்தேன். அது தெரியாமல் விஜய் கடையில் வேற வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது சொல்லவும் இல்லை, சொல்லியிருந்தாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் வடை போட்டிருக்கேன்னு. நான் ஆக்சுவலி பண்ணுறேன் அப்படின்னு, ஏன்னா மாவாட்டை போட்டிருந்தா ஆப்வியஸ்லி வடை ஆட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சது தான். பட் வாங்கிட்டு வந்துட்டாங்க 4 வடை. ஸோ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சட்னியும் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வடை கடையில் வாங்கின வடையை ஃபஸ்ட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லி அதையும் வச்சாச்சு. அப்புறம் வீட்டில் உள்ள வடையும் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும். ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்களும் எல்லாமே குக் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஆல்ரெடி சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் வீட்டில் நுழைஞ்சி கிச்சனுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு போனதும் பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு மட்டும் பால் பாயசம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வேறு சொன்னால். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சேடா எல்லாம் ரெடி பண்ணுமே அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வெளியில் வைக்க ஆரம்பித்தோம். விஜய் கேரட், லெட்யூஸ் அண்ட் குக்கும்பர் சாலடுக்கு கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியில் டேபிள் போட்டு ஒரு ஷீட் போட்டு ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சிப்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் அண்ட் தண்ணி அங்கே வச்சோம். அதுக்கப்புறம் ஐட்டம் எல்லாத்துக்கும் நேம்ஸ் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் வாங்கி வச்சிருந்தான். ஸோ அதில் நேம்ஸ் எழுதிட்டு அமேசானில் எல்லாமே வாங்கி வச்சிருந்தான். ஹீலியம் பலூன், நார்மல் பலூன்ஸ், டெக்கரேஷனுக்கான ஆர்ச், பேக் ட்ராப் எல்லாமே வாங்கி வச்சிருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஹீலியம் சிலிண்டர் எடுத்து ஹீலியம் பலூன் தான் ப்ளோ பண்ண ஆரம்பித்தோம். அது பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சொன்னா இதை இன்ஹேல் பண்ணிட்டு பேசினா வாய்ஸ் மாறிடும், கீச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னா. சரி நம்ம இதெல்லாம் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு எஃபிஷியண்டாக அந்த பலூன்ல இருந்த ஹீலியம் அப்புறமா இன்ஹேல் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பலூனை ஊதி அதை எடுத்து வெளியில வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நார்மல் பலூன்ஸ்லாம் ஃபர்ஸ்டே ஊதி பஞ்சா கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அமேசான்ல வாங்கின ஆர்ச் பிரிச்சு எடுத்து அதுல இந்த பலூன்ஸ் எல்லாம் கோர்த்து ஆர்ச் பண்ணிட்டோம். பண்ணி அது வச்சதுக்கு அப்புறமா பேக் ட்ராப் அதுக்குள்ள கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி போட்டோக்கு ஃபிட் ஆகுற மாதிரி கேமரா வச்சு பார்த்துட்டு பேக் ட்ராப் பிளேஸ் பண்ணணும். இது ஃபுல்லா அவங்க ரெயின்போ கான்செப்ட்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ பிங்க், பர்பிள் அதெல்லாம் வர மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ கேர்லிஷாவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இன்னொரு பலூன் ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி வச்சிருந்தான். அதையுமே நம்ம தான் மேண்டில் பண்ணணும். லைக் அது தனித்தனியாக கொடுத்துருப்பானுங்க. கீழே ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் மேலே
ஒரு ஸ்டிக் மாதிரி, அதில் வந்து பலூனை ப்ளோ பண்ணி அதில் சைடில் வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டேபிளில் வைக்கிறதுக்கு வந்து அந்த கேக் ஸ்டாண்டு, டெசர்ட் ஸ்டாண்டு அந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருந்தான். பிங்க் ஷேடில் அந்த மாதிரி. ரெண்ட்டுக்கு வந்து சேர் எடுத்திருக்கான், ஒரு 20 சேர். கேனப்பி போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த சேர் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஃபுல்லுமே கார்டன்லேயே வந்து எல்லாரையும் அக்காமடேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பீப்புள் கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு. ஸோ அவங்க பேக் யார்டு வந்து பெருசு தான். ஸோ அதுலேயே அக்காமடேட் பண்ணிடலாம். ஈவினிங் சம்மருங்கிறதுனால ஓகே தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக ரெயின் வந்தால் மட்டும்தான், அதுக்கு தான் ஒரு கேனப்பியும் போட்டு வச்சிருந்தான். ஸோ மற்றபடி அன்னைக்கு நல்ல சன்னி டே, ரெயினும் வரல. ஸோ கம்ஃபர்டபுளாக எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் கேக் டேபிள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆப்வியஸ்லி கேக்கு அதுவும் ரெயின்போ தீமில் ஆர்டர் பண்ணியிருந்தா. அவள் வந்து இங்கே இன்ஸ்டாவில் தான் எங்கேயோ ஆர்டர் பண்ணி வாங்கினா போல இருக்கு. ரொம்ப சீப்பாக நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சாப்பிடும்போது கூட எல்லாருமே சொன்னாங்க. அது போக காஸ்கோவில் வந்து மக்ரோன், பேஸ்ட்ரீஸ், டோனட்ஸ், பாப்ஸ், கேண்டீஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சிருந்தான். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுமே வந்து குட்டீஸ்லாம் வந்து அந்த கப் கேக்ஸ் வேணும், பாப் வேணும் அப்படின்னு ஒன்றுனா கேட்டுட்டு இருந்தாங்க. கேக் வெட்டுற வரைக்கும் அதை காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு. கேக்கும் வெட்டிட்டாங்க. பாப்பா தான் கொஞ்சம் வந்துட்டு கிராங்கி ஆயிட்டா. அவளுக்கு ஜாலியாக விளையாடணும், என்னை ஏன் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கேக்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கும்போது அப்பயும் கிராங்கியாக இருந்தால் நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டே எங்கள் பக்கத்தில் இருந்ததுனால எல்லாரையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃபோட்டோக்கு நின்றுட்டோம். அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஃபேமிலியும் ஒன்று ஒன்றா எடுத்துட்டாங்க. சிலதுக்கு அவள் இல்லவும் இல்லை, ஃபோட்டோவில் அவள் வரமாட்டேன் அப்படின்ட்டா. ஃபஸ்ட்டு கேக்கை வெட்டி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அந்த கேக் கொடுக்கும்போது மக்ரோன்ஸு, ப்ரௌனி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணது செம்ம ஹெவியாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கிட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஹீலியம் பலூனை கட்டி வச்சிருந்ததை அவுத்து விட்டுட்டாங்க. அது மேலே போயிடுச்சு, பிடிக்கவே முடியல. ரொம்ப மேலே மேலே போயிட்டே இருந்தது. குட்டியாக தெரிஞ்சுட்டு அப்புறம் கண்ணுக்கே தெரியாமல் போயிடுச்சு. அந்த ஸ்பேஸில் வந்து நிறைய வேஸ்ட் இருக்கு, கார்பேஜ் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன். அங்கே வந்து சேட்டலைட் வேஸ்ட் நிறையன்னு சொல்லுவாங்க. இப்படி கூட வேஸ்ட்லாம் போகும் போல இருக்குன்னு இப்போதான் நினச்சிக்கிட்டேன். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மற்ற பலூன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி எடுத்துட்டு வந்து வாய்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ண ஆரம்பிச்சோம். சும்மா ட்ரை பண்ணு. எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. வாய்ஸ் ஆல்ரெடி வந்து கிச்சு கிச்சுன்னு தான் இருக்கு. They're playing nicely. You have to inhale. 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 Hi. Hi. அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் நல்லா இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் வைண்ட் அப் பண்ணோம்ல, ஏன்னா அப்படியே வச்சுட்டு படுத்தோம்னா நைட் வந்து ரக்கூன் அதெல்லாம் வந்து ஒரு வழி பண்ணிடும். ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு தான் தூங்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது, அங்கே வைக்க வேண்டியதுன்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மீதி இருந்ததெல்லாம் பாக்ஸில் போட்டு போகிறவங்க வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம். இந்த கிளீனப் வேலையே பயங்கர பெரிய டாஸ்க் தான். ஸோ அதை எல்லாருமா சேர்ந்து பண்ணிட்டோம். ஒரு 10-11 மணி இருக்கும். அதுக்கப்புறம் விளையாடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி விளையாண்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தோம். தம்ஷட்ஸ் விளையாடலாம் அப்படின்னாங்க. யூஸ்வலாகவே தம்ஷட்ஸ் தான் விளையாடுவோம். அதுவும் நம்மளுக்கு காமெடி பண்ணுற மாதிரி ஏதாவது பீஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது விளையாடுவோம். எல்லாருமே நல்லா பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் அந்த கேமை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த டைம் நிறைய பேர் புதுசாக இருந்தாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். ஒரு 2 o'clock போல் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.